அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்சி ஓடியில் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம். முந்தின காணொலியில் நம்ம என்ன பார்த்தோம்னா செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம். அப்போ செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் இருக்கும்போது ரெண்டு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்ம தியரமாகவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அங்கே டிஸ்டிங்க்ட் ரூட்டாக இருக்கும்போது அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கு நமக்கு ரெண்டு சொல்யூஷன் வந்திருக்கும். ரெண்டு டிஸ்டிங்க்ட் ரூட்டாக இருந்தால் φ1 of x வந்து e power r1x, φ2 of x வந்து e power r2x. இதுவே ரிப்பீட்டட் ரூட்டாக இருந்துச்சுன்னா φ1 of x வந்து e power r1x ப்ளஸ் φ2 of x வந்து x into e power r1 of x. அப்போ இந்த ரெண்டு சொல்யூஷன் இருக்கு இல்லையா, செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனா ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். அப்போ ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனோட லீனியர் காம்பினேஷன் இஸ் ஆல்சோ ஏ சொல்யூஷன்றது ஒரு ரிசல்ட். அந்த ரிசல்ட் மட்டும் நான் இங்கே கொடுக்குறேன் உங்களுக்கு. இஃப் φ1 φ2 ஆர் எனி டூ சொல்யூஷன்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் differential equation L of y equal to 0 and C1 C2 are any two constants, then the function phi equal to ரெண்டு சொல்யூஷன் இருக்கு, ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு, இது ரெண்டுத்தோட லீனியர் காம்பினேஷன். இப்போ C1 φ1 plus C2 φ2 is also a solution of the second order equation. ஸோ அதுக்கு ப்ரூஃப் இருக்கு, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. φ1ன்றது சொல்யூஷன்னா அப்போ இந்த ஈக்குவேஷன் satisfied by φ1, yக்கு பதிலாக φ1 ரீப்ளேஸ் பண்ணலாம், அதுக்கு பதிலாக yக்கு பதிலாக φ2 ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ phi equal to C1 φ1 plus C2 φ2ன்றது வந்து நம்ம சொல்யூஷனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ எல்லா phi என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். L of phiக்கு பதிலாக C1 φ1 plus C2 φ2. Lன்றது ஆப்ரேட்டர், டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். ஆப்ரேட் பண்ணும்போது ப்ராடக்ட்டில் இருக்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டு φ1க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த L of yக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, y double dash plus a1 y1 plus a2 y இருக்கு இல்லையா, y double dashனா அப்போ இது எழுதுது the whole double dash plus a1 into the whole dash plus a2 into. ஸோ டபுள் டேஷ் பண்ணும்பொழுது கான்ஸ்டன்ட் வச்சுட்டு இந்த φ1 ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் போட்டு காமனாக இருக்கிற டேர்ம்ஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வந்துடும். அப்போ செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் ரெண்டு சொல்யூஷன் வருதுன்னா அதோட லீனியர் காம்பினேஷன் இஸ் ஆல்சோ ஏ சொல்யூஷன். ஸோ இதை வச்சு தான் இப்போ நமக்கு ரிசல்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ல இஃப் r1 r2 ஆர் டூ டிஸ்டிங்க்ட் ரூட் ஆஃப் L of y equal to 0 ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்னா நமக்கு செகண்ட் ஆர்டரில் தான் அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வரும். ஓகே, அப்போ அங்கே ரெண்டு ரூட் கிடைக்கும். அந்த ரெண்டு ரூட் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா, ரெண்டு வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, வேறு வேறையாக இருந்துச்சுன்னா அது மேபி ரியல் ரூட்டாகவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். அது ரியலாகவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். நம்ம சேம் ரிசல்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா, φ1ன்றது ஒரு சொல்யூஷன், φ2ன்றது ஒரு சொல்யூஷன். அது ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் phi equal to C1 e power r1x plus C2 e power r2x. இது ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருக்கும் பொழுது, இப்போ ரெண்டுமே சேம் ரூட் ரிப்பீட்டடாக ரூட்டாக இருந்துச்சுன்னா அகைன் நம்ம செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ r1 equal to r2 ரெண்டுமே ஈக்குவல்ன்றதால் நம்ம rன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ சொல்யூஷன் நமக்கு என்ன இருக்கும், C1 plus C2x into e power rx. ஆர் இதை நீங்கள் மாற்றி கூட எழுதலாம், C1x plus C2 into e power rx எழுதலாம். நான் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே, அதே போல் காம்ப்ளெக்ஸ் ரூட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு பேராக தான் அக்கர் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டான்றது ஒரு ரூட்னா கண்டிப்பாக ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டான்றது அனதர் ரூட்டாக இருக்கும். இதில் இந்த மாதிரி இருக்கும்போது இதில் ரியல் பார்ட் நம்ம எதை சொல்லுவோம்னா ஆல்ஃபான்னு சொல்லுவோம், இமேஜினரி பார்ட் வந்து பீட்டா, ஐயோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் விட்டுட்டு தான் நம்ம பீட்டான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் phi equal to என்னவா இருக்குன்னா e power alpha x into C1 cos beta x plus C2 sin beta x. ஓகே, இதை பேஸ் பண்ணி நமக்கு யூனிவர்சிட்டியில் 2 மார்க் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. நம்ம 1 by 1 இந்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆல் த சொல்யூஷன் ஆஃப் y டபுள் டேஷ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 0. yன்றது டிபெண்டன்ட் வேரியபிள், அதனோட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, கோஎஃபிஷியன்ட்ல கான்ஸ்டன்ட் இருக்குது, ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்போ இது செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம என்ன பண்ணுவோம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுவோம் இல்லையா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லலாம், இல்லைன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம சொல்லலாம். yக்கு பதிலாக r ரீப்ளேஸ் பண்ணுவோம். yக்கு பதிலாக ஆக்சுவலாக அங்கே 1ன்னு வச்சுக்கோங்களேன், y டேஷ்க்கு பதிலாக r, y டபுள் டேஷ்க்கு பதிலாக r ஸ்கொயர். ஏன்னா நம்ம yக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம், ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்போம், e பவர் rx நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அப்போ yக்கு பதிலாக e பவர் rx, y டேஷ்க்கு பதிலாக
எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆர் இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ் ஒய் டபுள் டேஷ்க்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ். இதில் இந்த ரீப்ளேஸ் பண்ணும்போது இ பவர் ஆர்எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடுவோம், அது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் டபுள் டேஷ்க்கு பதிலாக ஆர் ஸ்கொயரும் ஒய் டேஷ்க்கு பதிலாக ஆரும் ஒய்க்கு பதிலாக 1 இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த பாலினாமியலில் ஒய் டபுள் டேஷ்க்கு பதிலாக ஆர் ஸ்கொயரும் ஒய் டேஷ்க்கு பதிலாக ஆரும் ஒய்க்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணி ஈக்குவல் டு 0 எழுதுனா அதுதான் நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இங்கே ஒய் டபுள் டேஷ் இருக்குது, அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஒய்னா 1 தான் ரீப்ளேஸ் பண்ணோம், 4 இன்ட்டு 1 4 ஈக்குவல் டு 0. அப்போ செகண்ட் ஆர்டரில் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு பாருங்கள். ஆருக்கு 2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 மைனஸ் 4 ரைட்டுக்கு வந்தால் ப்ளஸ் 4 ஆகும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு இருக்குன்னா ரூட் ஆஃப் 4 சொல்கிறோம். 4 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ரூட் 4னா 2 வரும் உங்களுக்கு, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ ஆருக்கு 2 வேல்யூ இருக்குது, ப்ளஸ் 2ன்றது ஒரு ரூட்டு, மைனஸ் 2ன்றது ஒரு ரூட்டு, ரெண்டுமே வேறு வேறு. அப்போ டிஃப்ரெண்ட் ரூட், இது டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0 இருந்தால் 5 ஈக்குவல் டு C1 5 1 ப்ளஸ் C2 5 2 தான் நமக்கு சொல்யூஷன் இல்லையா? ஸோ டேரெக்டாக நான் சொல்யூஷனாக எழுதுறேன். ஸோ த சொல்யூஷன் இஸ் phi equal to C1 e power R1x plus C2 e power R2x. So phi equal to C1 R1 ன்றது நமக்கு 2 plus 2 இல்லையா, e power 2x plus C2 into e power minus 2x. நீங்கள் முதல்ல இங்கே minus 2 போட்டு இங்கே plus 2 போடலாம், அதுவும் கரெக்டு தான். இதுதான் சொல்யூஷன். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், இந்த கேட்டகரியில் இருக்கிறது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சால்வ் இதுவும் 2 மார்க் கொஸ்டின், இல்லைனா ஃபைண்ட் ஆல் த சொல்யூஷன் அப்படின்னு கேட்பாங்க. கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்போ இது செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன், ஏன்னா அது 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் அப்போ இதுலேருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதுவோம்? ஒய் டபுள் டேஷ்க்கு பதிலாக ஆர் ஸ்கொயர், ஒய் டேஷ் இருந்தால் ஆர், இங்கே ஒய் டேஷ் இல்லை, ஒய் இருந்தால் 1. ஸோ ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து ஆருக்கு 2 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் 16 ரைட் சைடுக்கு போச்சுன்னா மைனஸ் 16. அப்போ ஆர் இருக்கும்போது டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தாலே நம்ம ஐ ஸ்கொயர்னு எழுதலாம், 16 வந்து 4 ஸ்கொயர் எழுதலாம். ஸோ அப்போ இங்கே எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 4i. அப்போ இது காம்ப்ளெக்ஸ் ரூட் இல்லை இமேஜினரி ரூட், 2 விதமாகவும் நம்ம சொல்லலாம். அப்போ இங்கே ரியல் பார்ட் ஆக்சுவலாக இது எந்த ஃபார்மேட் இருக்குன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா டைப்பில் இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னா ஆல்ஃபா ரியல் பார்ட் இல்லை, அதனால 0. இமேஜினரி பார்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐயை விட்டுட்டு பார்க்குறது தான் 4. ஸோ அப்போ இந்த மாதிரி எழுதும்போது சொல்யூஷன் இஸ் ஜென்ரல் சொல்யூஷன் இல்லை த சொல்யூஷன் is of the form phi equal to 0 இருக்கிறதுனால நமக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது இருக்காது, அது அடுத்த கேஸ் தான். ஸோ phi equal to காம்ப்ளெக்ஸ் ரூட் இருந்தால் நமக்கு என்ன ரூட் வரும், என்ன சொல்யூஷன் வரும்? e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு C1 e cos beta x plus C2 into sin beta x. ஸோ phi equal to e பவர் ஆல்ஃபா ரியல் பார்ட் இல்லை, அப்போ 0, e பவர் 0x இன்ட்டு C1 cos பீட்டான்றது 4 இல்லையா, இது இங்கே இருக்கிறது. அப்போ cos 4x plus C2 இன்ட்டு sin 4x. e பவர் 0x, anything பவர் 0 is 1. ஸோ 1 இது 1ன்னா இந்த ரிமைனிங் மட்டும் தான் வரும். ஸோ phi equal to C1 cos 4x plus C2 sin 4x. இதுதான் நமக்கு சொல்யூஷன். ஓகே, ஸோ ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்த்துட்டோம், காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 கேட்டிருக்க ஒரு 2 மார்க் கொஷின். ஃபைண்ட் ஆல் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் y டபுள் டேஷ் ப்ளஸ் 2i y டேஷ் ப்ளஸ் y ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே எழுதும்போது த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் y டபுள் டேஷ்க்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2i இன்ட்டு y டேஷ்க்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிபிள் பண்ணால் 1, ஆட் பண்ணால் 2i. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? ஆர் ஈக்குவல் டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஆர் ஸ்கொயர் டேர்ம் ஆர் டேர்ம் கான்ஸ்டன்ட். அப்போ ஆர் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ வந்து 1, ஆரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பியோட வேல்யூ 2i, கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் சி. ஓகே, இது சின்ன கிளாஸில் நம்ம ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சின்னு படிச்சிருப்போம் இல்லையா, எக்ஸில் இருக்கிற ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அந்த மாதிரி இது ஆரில் இருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? ஸோ ஈக்குவல் சைனுக்கு நேரம் இந்த டிவிஷன் பார் போட்டுறேன். பிக்கு பதிலாக 2i. ஸோ இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் 2i மைனஸ் பி இல்லையா, மைனஸ் 2i
plus or minus root of b square. 2i the whole square minus 4 into a into c divided by 2 into a ஓட வேல்யூ 1. உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சுனா நீங்கள் டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நான் புரியணுன்றதுக்காக இதை எழுதிட்டுருக்கேன். ஸோ minus 2i plus or minus root of 2 ஸ்கொயர்னா 4, i ஸ்கொயர் இங்கே வந்து i into i ஸ்கொயர்னா minus 1 வரப்போகுது. அப்போ 2i the whole square is nothing but minus 4. இது எல்லாத்தையும் பெருக்குனா minus 4 வருது. ஸோ minus 4 நம்ம ஆட் பண்ணும்போது minus 8 வரும். minus 2i plus or minus ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே minus 8 வருது divided by 2. ஸோ ரூட்டுக்குள்ளே i இருந்தாலே நம்ம ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தாலே நம்ம i ஸ்கொயர் போடுவோம் இல்லையா? அப்போ 2i plus or minus root of இந்த மைனஸ் சைனை பார்த்துட்டு i ஸ்கொயர் போடுறேன். 8 வந்து நம்ம எப்படி எழுதுனா 4 into 2 நம்ம எழுதலாம். ஓகே, அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 4க்கு ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்தால் 2 வரும். i ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் வந்து i வரும். இந்த 2 வந்து உள்ளே இருக்கும், ரூட்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ minus 2i plus or minus i ஸ்கொயருக்கு i எடுக்கிறோம், 4க்கு 2 எடுக்கிறோம். அப்போ 2i into root 2 by 2. ஸோ ப்ராடக்ட்டில் இந்த இடத்துல என்ன காமனாக இருக்குது? 2i காமனாக இருக்குது. நான் 2i வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துகிட்ட பிறகு தான் டினாமினேட்டரில் இருக்க 2 நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ r ஈக்குவல் டு நியூமரேட்டரில் 2i காமனாக எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிறது 2i காமனாக எடுத்துருந்தா -1 இருக்கும். ஸோ -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் அங்கே 2i காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும்? √2 இருக்கும். √2 டிவைடட் பை 2. ஸோ ப்ராடக்ட் டிவிஷனில் இருக்க இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இருக்கிறது -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 இன்ட்டு i. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ரூட். இது ஃபுல்லாகவே ஐயோட கோஎஃபிஷியன்ட் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ r ஈக்குவல் டு நமக்கு 2 ரூட் இருக்குது ஆக்சுவலாக. -1 ப்ளஸ் √2 இன்ட்டு ஐன்றது ஒரு ரூட்டு, இன்னொரு ரூட்டு வந்து -1 மைனஸ் √2 இன்ட்டு i. பட் காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர். இது மொத்தமாக ஐட்டம், அப்போ இங்கே ரியல் பார்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் i பீட்டா எடுக்கிறோம் அப்படின்னா ரியல் பார்ட் வந்து ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா வந்து 0, பீட்டா வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஐயோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √2. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்துச்சுன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இல்லைன்னா நம்ம சொல்யூஷன் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு c1 cos பீட்டா எக்ஸ் ப்ளஸ் c2 sin பீட்டா எக்ஸ். ஸோ 5 ஈக்குவல் டு e பவர் ஆல்ஃபாவோட வேல்யூ 0, எனிதிங் பவர் 0 is 1. ஸோ இதை விட்டுடலாம். c1 இன்ட்டு காஸ் பீட்டாக்கு பதிலாக இந்த டேர்ம் மோர் தென் 1 டேர்ம் இருக்குதுன்னு ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 இன்ட்டு எக்ஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட் எடுக்கும்போது அக்கர் இன் பேர்னு சொல்கிறோம். இங்கே i இருக்குது, இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ரியல் பார்ட் இல்லை, இமேஜினரி பார்ட் தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த டிஃப்ரெண்ட் ரூட்ன்ற அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இங்கே கோஎஃபிஷியன்ட் இப்போ பீட்டானா நம்ம பீட்டான்னு சொல்கிறது, இங்கே ப்ளஸ் √2 இருக்குது, இங்கே -√2 இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 டிஃப்ரெண்ட் ரூட் இருந்துச்சுன்னா 5 ஈக்குவல் டு c1 e பவர் r1x ப்ளஸ் c2 e பவர் r2x இருக்கு இல்லையா? இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது r1, இது r2. ஓகே, இப்போ 5 ஈக்குவல் டு c1 e பவர் -1 ப்ளஸ் √2i ப்ளஸ் c2 இன்ட்டு e பவர் -1 மைனஸ் √2 இன்ட்டு i. அப்போ ஐயோட சேர்த்து எக்ஸ் போகணும், நம்ம ix வரும். ஓகே, ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ரூட்டு தான். இதுக்கு ப்ரீவியஸ் கேஸில் காம்ப்ளெக்ஸ் ரூட் வரும்போது நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் i பீட்டா இந்த டைப்பில் வரும்பொழுது நம்ம இதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே கூட நம்ம இந்த டிஃப்ரெண்ட் ரூட்டுக்கான கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கூட நீங்கள் சொல்யூஷன் இப்படி எழுதலாம். 5 ஈக்குவல் டு c1 e பவர் இதுதான் r1னா 4ix ப்ளஸ் c2 e பவர் -4ix. இது எழுதணும் கரெக்டு தான். இதில் நம்ம அந்த ஆயிலர்ஸ் நோட்டேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த சைன் டேர்ம் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு இது வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட் பேராக வரும்போது இது யூஸ் பண்ணுங்கள். பட் இந்த கேஸில் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்த கொஷின், ஃபைண்ட் ஆல் த சொல்யூஷன் ஆஃப் y டபுள் டேஷ் ப்ளஸ் y ஈக்குவல் டு 0 சாட்டிஸ்ஃபையிங் phi of 0 ஈக்குவல் டு 1 அண்ட் phi of π/2 ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. at 0ல ஒரு கண்டிஷன், 5/2ல ஒரு கண்டிஷன். ஓகே,
ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒய் டபுள் டேஷ் இருக்குது ஒய் இருக்குது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 நம்ம ஐ ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ வருது. ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ வரும்போது காம்ப்ளெக்ஸ் ரூட் அக்கர் இன் பேரா வந்திருக்கு ஆல்ஃபா 0. ஸோ அப்போ இங்கே 5 ஈக்குவல் டு e பவர் 0x வரும்போது 1 அதை விட்டுடலாம். அப்போ c1 ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1 இன்ட்டு எக்ஸ்னா c1 cos x ப்ளஸ் c2 sin x. இதுதான் நமக்கு சொல்யூஷன். இந்த 5 இஸ் நத்திங் பட் 5 ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். இதுதான் நமக்கு சொல்யூஷன். இப்போ இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம c1 c2 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 5 ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. இது என்ன அர்த்தம்? when x ஈக்குவல் டு 0 5 ஈக்குவல் டு 1. இப்போ இந்த சொல்யூஷன் நம்ம 1 எடுத்து 1ல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன். அப்போ c1 cos 0 ப்ளஸ் c2 sin 0 ஈக்குவல் டு 5 எழுதுகிறேன். ஈக்குவல் டு 1 லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ cos 0ஓட வேல்யூ 1. அப்போ c1 sin 0ஓட வேல்யூ 0 ஈக்குவல் டு 1. ஸோ c1 ஈக்குவல் டு 1. ஸோ c1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கண்டிஷன் பாருங்கன்னா 5 ஆஃப் பை பை 2 ஈக்குவல் டு 2ன்னு இருக்கு இல்லையா, இதில் ரீப்ளேஸ் பண்ணலாம். when x equal to pi by 2 5ஓட வேல்யூ வந்து 2 அப்படின்னு நம்ம ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ c1 cos pi by 2 plus c2 sin pi by 2 equal to 2. cos 90ஓட வேல்யூ வந்து 0. இப்போ இது 0 ஆகிடும். sin 90ஓட வேல்யூ வந்து 1. ஸோ c2 equal to 2. ஸோ c2ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு, c1ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் 1ல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். Therefore, the solution is 5 equal to c1க்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 1 into cos xனா cos x மட்டும் போட்டால் போதும். c2க்கு பதிலாக 2 போட போகிறோம். ப்ளஸ் 2 sin x. இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ஓகே, அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.